ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா கிராணி 1 விளையாட போகிறோம் கைஸ். இன்றைக்கி நான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் கிராணி 1 விளையாடுறேன். சவுண்டை ஃபுல்லில் வச்சுக்குவோம், அப்போ தான் கேட்கும். கிராணினாலே சவுண்டு ஃபுல்லில் வச்சா தான் கைஸ் எல்லாம் கேட்கும். அதனால் நான் பேசுகிறது கேட்கலன்னா நான் அடுத்த தடவை கொஞ்சம் சத்தமாக பேச ட்ரை பண்ணுறேன் கைஸ். அதனால் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, முக்கியமான விஷயம். எல்லோரும் பார்க்குறீங்க கைஸ், நிறைய வியூஸ் எல்லாம் போகுது, ஆனால் எவனும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் ஏன்னு தெரியல. லைக் பண்ணுங்க கைஸ், ஒரு லைக்கு தானே, எல்லோரும் பண்ணி விடுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா கிராணியும் போனால் என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ண போகிறோம். ட்ராவை திறந்து பார்க்குறது. ஓகே, பண்ணிடுவோம். என்னடா இது ரத்தத்தில் தான் எழுதியிருக்காங்கன்னு. லீவ் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டை விட்டு. கிராணி பக்கமே நடந்து போகிற மாதிரி சவுண்டு இருக்குது. கிராணியை காணோன்னு நினைக்கிறேன். கிளம்பிடுவோம். சரி, பாத்ரூம்குள்ளே போய் செக் பண்ணிடுவோம். இங்கே ஏதாவது சாவி இருக்கு. சாவி இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, அட என்ன கேசுது, உள்ளே போக முடியல. போயிட்டேன். ஐயோ, சவுண்டு கேட்டுருச்சு. இந்த கிராணி வேறு வருமே. இருங்க கேஸ், இதுக்குள்ளே செக் பண்ணிடுவோம். நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோங்க கேஸ். அதனால் என்ன காணும் இந்த பட்டன். கன் பாட்டு. ஸ்டெடி பேர் வச்சு நம்ம அடுத்த தடவை எனக்கு ஒரு சேலஞ்சு தோணுது கேஸ். அடுத்த தடவை கிராணி 3ல் இந்த டெடி பேரை வச்சுட்டு எங்கேருந்துடா சொல்லுது, எங்கேருந்து கேஸ் சொல்லுது, எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த டெடி பேர் மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது, எடுத்தால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஐயோ, சரி கிராணி இங்கே வர வச்சு அது வெளியே போனதுக்காக நம்ம வெளியே ஓடிடும். இதுதான் என்னோட ட்ரிக்கு. என்ன வரல, இந்த சவுண்டுக்கெல்லாம் கிராணி வராது போகுது. இப்படி வர வச்சு அப்படி போகிறோம். சரி, நம்ம என்ன பண்ணுறது. This is my first day in this house. நீ என்னென்னமோ போட்டுறது விடு, இதெல்லாம் படித்தா வீடியோ பெருசாக போயிடும். ஓலை சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கிறேனுங்க, யாருன்னு தெரியல. சரிக்கே வச்சுருவோம். தலையில் அவ்வளோ இது எடுத்து நம்ம வெளியே ஓடி தந்துடுவோம். இப்போ நம்ம அதை அப்படியே வந்துடுச்சு. இங்கே திரும்பி க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே கிராணியை வர வச்சுட்டு இருங்க. ஓகே, சவுண்டு போட்டாச்சு. அப்புறம் இதையும் தள்ளி விட்ருவோம். அவ்வளோதாங்க, சவுண்டு போட்டாச்சு. நம்ம ஓடிடுவோம். உள்ள சவுண்டு கேட்குதா? இப்போ அங்கே வந்துட்டுருக்கோம். நம்ம அங்கே போயிட்டுருப்போம். இங்கே எடுத்துகிட்டு போய் கன் பாட்டை நிம்மதியாக உள்ள வச்சுட்டு கிராணி இங்கே ஒரு கிச்சனை பார்த்துட்டு வந்துடலாம். கிச்சனில் தான் நிறைய கிடைக்கும் பொருள். எஸ்கேப் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டாக. இந்த கார் பக்கத்தில் போகக்கூடாது. இது கன் பாட்டு 2வது சூப்பரு. இந்த கார் பக்கத்தில் போனால் ஏதாவது சவுண்டு போட்டு விட்ருவோம். அதனால் பக்கத்தில் போகக்கூடாது. தூரமாக இருந்து என்ன வேணால் பண்ணிக்கணும். எடுத்தாச்சா? கன் பார்ட் இங்கே இருக்குது. இதுக்கு என்ன கீ ஏதோ வேணும்னு நினைக்கிறேன். ஷெட்டுக்கு ஏதோ ஓப்பன் பண்ணுறது. சரி போவோம். ஏதோ புதுசாக எஸ்கேப் வந்துருக்கான், என்னன்னு தெரில. ஐயா, கிச்சனுக்கு வேறு இப்படி போகணும். இங்கே கிணத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஓடிடுவோம். கிணறு இங்கே இருக்கு. ஃபோட்டோ. இப்போது கிணத்துக்குள்ளே போகிறோமா, இங்கே சவுண்டு போட்டுட்டு நம்ம அந்த சைடு போயிடணும். அப்படி போனால்
இங்கே வந்து கிராணி பார்த்துட்ருக்கோம். நம்ம அங்கே போய் நம்ம வேலையை முடிக்கலாம். இப்படி என் ஐடியா. சரி ஓகே, வச்சு திருகுன்னு திருகணும். திரு அப்படின்னு திருகிட்டே இருந்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு விஷயம் வரும். இது ஹேமரா? என்னது? ஹேமரே தான். குச்சி தெரிஞ்சு ஹேமரை பற்றி ஐயோ இங்கே தலை வந்துருச்சு. இப்போ ஹேமர் எடுத்துக்கலாம். அப்புறமா இங்கே சவுண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடு போய்க்கலாம். அப்போ ஐயோ க்ளோஸ் பண்ண முடியும். இது அப்படியே அந்த சைடு சரி அப்படியே போவோம். இப்போ அங்கே போய் கிராணி பார்த்துட்ருக்கு. நம்ம வேறு பக்கம் எஸ்கேப் ஆகி விடணும். அங்கே பொட்டியெல்லாம் இருக்கும். அங்கே வந்து போய் திறந்து பார்க்கலாம். அதாவது கீ கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ கிடச்சதுன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பாடில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இங்கே கிராணி வேறு வரும். 1 2 3 மேலே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது இல்லை. இங்கே சவுண்டு ஓட்டாச்சு. நம்ம இப்போ உள்ளே போய் ஒழிஞ்சிக்குவோம். இது என்னது? ஸ்பெஷல் கீ. என்ன ஸ்பெஷலாக உதவ போகுதுன்னு தெரியும். கிராணி இங்கே வர முடியுமா? எனக்கு டவுட்டாக இருக்குது கொஞ்சம். நானே பயந்துட்டேன். கிராணிக்கு திறந்துட்டேன். இங்கே கிராணி வர முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னாச்சு? வர்றேன்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போவோம். வர முடியாது கைஸ், தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன கைஸ் ஆகுது? ஷெட்டுக்குன்னு நினைக்கிறேன். கிராணினால வர தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்னது? அதாவது புது எஸ்கேப்பு கைஸ். இது ஓப்பன் பண்ண முடியும். ஃப்ரீஸ் ட்ராப்பு கைஸ். இங்கேருந்து நம்ம குறிப்பாக அங்கே அடிக்கணும். உள்ளே என்னமோ இருக்குது. ஃப்ரீஸ் ட்ராப்பு அப்புறம் ஏதோ இருக்குது. அது மாதிரி வெப்பனுக்கு கிடைக்கணும். ஐயோ இது வழியாக வெளியே போக முடியாது. கிராணி இங்கே வந்திருக்க முடியாது கைஸ். நம்ம எப்படி கைஸ் உள்ளே வந்தோம்? ஐயோ கைஸ், கிராணி இங்கே வந்துட்டு போயிருக்குது. கலப்பறம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே கிராணி ட்ராப்பு இங்கே போ. ஐயோ சவுண்ட் வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சு. மாட்டிக்கினேன். சரி நம்ம எப்படி போயிடுவோம்? நம்ம அப்படி மேலே செகண்ட் ஃப்ளோர் கிளம்ப. ஐயோ இப்போ நம்ம எப்படி செகண்ட் ஃப்ளோர்? இங்கே தான் இருக்கு. அப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து என்ன இருக்காங்க? காக்வீல். சூப்பர். ஐயோ சவுண்டு வேறு வந்துருச்சு. சரி என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். கட்டிங் பிளேயர் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சரி கிராணி இங்கே வர வச்சாச்சு. கிளம்பிடுவோம் கீழே. அதாவது பாத்ரூம் கிச்சன் என்னக்குன்னு இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஒன்றுமே இல்லை சத்தியமாக. இங்கே நான் கண்டுபிடிச்சி கிட்ட ஒரு அடி கூட வாங்கல பார்த்துக்கோங்க. அடுத்த மேட்ச் எக்ஸ்ட்ரீம் மோட்ல வச்சு விளையாடுறேங்க. ரொம்ப நல்லதுதான். விளையாடுறதுலாம் கன்பாட் கிடச்சிச்சு. அவ்வளோதான் கிராணி எடுத்துருச்சு. ஐயோ போ சவுண்டு விழுந்துருச்சு. சரி ஓகே, அது கீழே விழுந்துச்சு. நம்ம இப்படி போயிடலாம் கேஸ். அந்த கிராணி அங்கே ஒருத்தர்
கிராணி இப்போ நம்ம சுட்டு விளையாட போகிறோம். எப்படி சுட்டு ஜாலி. கிராண்ட்பாவோட கன்னை நம்ம தான் செட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேங்க. இதே கன்னை தான் கிராண்ட் பாஸ் செகண்ட் பார்ட்லேயே வச்சுருப்பாங்க. சரி ஓகே, 3வது பாட்டு கிடச்சிருச்சு. அச்சா அவ்வளோதான். ஒரு புல்லட் தான் லோட் பண்ண முடியுமா? இல்லை, ஒரு புல்லட் தானா? சரிவா கைஸ். கிராணி எல்லாத்தையும் தள்ளி விட்டு என்ன சவுண்டு மேக் பண்ண முடியுமோ எல்லா சவுண்டையும் மேக் பண்ணி விடுவாங்க. இதை திறந்து விட்டேன் பேன்விட்ட. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல கார் எஸ்கேப் பண்ணுறக்கான. சரி 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 விடி. என்ன கிராணி இன்னும் காணும்? வெளியே போய் பார்க்கலாமா? பயமாக கண்ணு வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? வெளியே போகும்போது கண்ணு வச்சுட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆகாது. எப்படிவா கிராணி வந்துருக்குமே, என்ன காணும்? எங்கடா இருக்கு கிராணி? இப்படியெல்லாம் நான் போய் மாட்டேன். வந்து டப்புன்னு சுற்றுவேன். வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஹெட் ஷாட் விடுவோம். ஐயோ வெளியே விட மாட்டேங்குது. எப்படி வரன்னு தெரியல. இந்த பாடி அங்கேயே தான் இருக்குமா? சரி, இன்னொரு சுட்டுடலாமா? நானா ஐயோ வெளியே போ. இப்போ என்ன பண்ணுவேன்? எத்தனை நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கும்னு எனக்கு தெரியலையே. வேண்டனே. சரி இங்கேயே போட்டு போவோம். இங்கே இப்போ நம்ம ஏதாவது கீ கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே கிடையாது இப்போதைக்கு கண்டுபிடிக்கல. ஒன்றுமே எங்கேயுமே இல்லை. சொல்ல போனால் இங்கே இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இதுக்கு என்ன வெப்பன் வைக்கிற இடம் என்ன இது? ஏதோ கீன்னு நினச்சிட்டேன் நான். சரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துருக்கேன். இங்கே தான் கன் புல்லட்ஸ் இருக்கு. ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஐயோ கடவுளே, என்னடா இது? எனக்கு இது வெப்பன் கீ ஜாலி கிடச்சிருச்சு. இப்போதான் வெப்பன் கீ இது பேசிகிட்டு இருந்தேன். வாயை வளருது சந்தோஷத்தில். சரி விடு, நம்ம வந்தாச்சு. வெப்பன் கீயை பார்த்து வச்சுக்கலாம். முதல்ல ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கிராணி உயிரோடு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலையே. வந்தால் டொப்புன்னு சுட்ட வேண்டியதான். வேலை முடிஞ்சு. கிராணி உயிரோடு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ தான் 2 செகண்ட் முன்னாடி சுட்டோம். நம்ம இங்கே இப்படி குறிப்பாத்து அடி சவுண்ட் விட்டுருச்சு. கிராணி வந்துருச்சுமா தெரியல. கிராணி வரலையா? வந்துருச்சா? வந்தால் ஏதோ சிம்பிள் கட்டினா நல்லாயிருக்கும். நான் வரேன். சரி கிராணி வரலன்னு நினைக்கிறேன். இது வேறு உண்டு போகுது. சரி எங்கேயோ போகட்டும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். நடக்குதில்லை, அங்கே என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம். அங்கே கிராணி வரவே கார்கி கிடச்சிருச்சு. சூப்பர். ஓகே, இப்போ நம்ம கார்கி கிடச்சதுனால நம்ம காருக்கு வந்து சேஃப்டி கிடச்சதுனால கிராணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க ஈஸ்வரோட. ஆனால் எங்கே தான் இருக்குன்னு தெரியல. சரி பேனட் ஓப்பன் பண்ணிடுவோம். நான் காக்கா சரி ஷெட்டுக்கு வச்சு என்ன பண்ணுறது? ஷெட்டுக்குள்ளே ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாம். சரி கிராணி இப்போ மறுபடியும் போடணுமா தெரியல. இருங்க கிராணியை வர வச்சிடலாம். கிராணி எங்கே போகணும்? எங்கே இருக்கு கிராணி? எங்கே இருக்கு? வந்துருச்சா? வரலையே. அதுனா நாளைக்கு இருக்கா? ஒரு நிமிஷம். அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு உயிரோட இருக்காது. இதுக்குள்ளே இது போயிடுச்சா? கிராணி உயிரோட வந்துருச்சுன்னு தெரிஞ்சு உயிரோட வரதா எனக்கு இல்லை. எத்தனை தடவை அடிச்சிருப்பேன் நான். வர இங்கே வந்துட்டியா? காலையிலேயே சொல்ல. தள்ளி விட முடிஞ்சா நல்லா இருக்கும். தள்ளி விட்டு
பயங்கரம் பயங்கரம் இங்கே பாரு. சரி விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ தள்ளி விட்டுட்டோமே. கிராணி பாவம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் கூட. இங்கேயே போட்டுருவோம். இங்கே நம்ம திரும்பியும் வருவோம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கார்கே கிடச்சிருச்சு. ஷெட்டுக்கு ஏதாவது ஷெட்டுக்கு எங்கே இருந்துச்சு? ஆமாம், காக்கா சீடு மறந்தே போயிட்டாங்க விஷயத்துக்கு. அப்படியே இப்படி ஓடிடும். காக்கா காக்கா இங்கே அண்டர் கிரவுண்டில் போனால் சீக்கிரமாக போயிடலாம். மேல் வழியில் போனால் என்னன்னே தெரியல, ரொம்ப லேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீலிங். ஸோ இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு திரும்ப இருக்கு. இதுக்குள்ளே கிராண்டினால் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்குள்ளே என்ன சவுண்டு வேணால் போடலாம். காக்கா எங்கே போச்சு எனக்கு லைட்டாக இருக்குது. காக்கா காக்கா இங்கே இருக்கா? ஷெடிக்கின்னு நினைக்கிறேன். ஷெடிக்கியாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லைனா கூட அதை ரெண்டும் பண்ணிடுங்க. மாஸ்டர் கீ அதுக்கு யூஸ் ஆகும். சரி இதை இதுக்குள்ளேயே போட்டுருவோம். வரேன் கிராண்டியை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். நான் யார்? ப்ரோ பிளேயர். நான் ஒரு தடவை கூட கிராண்டிக்கிட்ட அடி வாங்கவே மாட்டேன் தெரியுமா கைஸ்? அந்த வீடியோலாம் என்னாச்சுன்னு கேட்டாதீங்க. நான் நிறைய தடவை அடி வாங்கி சுற்றிருக்கேன். அதுவே பழக்கமாக கூட ஆயிடுச்சு சில டைம்ஸு. சரி இருங்க. ஆமாம், அது எங்கே போட்டோம்? மேலே தானே போட்டோம். கிராணி உயிரோட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ மறுபடியும் தொலைஞ்சிச்சுன்னு நினச்சேன். தெரியல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மூலையில் கிடக்குது. எந்த மூலையில் கிடக்குது தெரியல. சரி நம்ம திரும்பியும் வேலையை பார்க்குறோம். ஆமாம், நம்மளுக்கு பயம் இல்லை. ஆமாம், இப்போ நம்ம எங்கே போனோம்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கேம் விளையாடுவேன். அது தெரியாமல் அந்த இதில் போய் இந்த மணி அடிக்குதுல டிங்கு அதுக்குள்ளே போய் நான் மாட்டிக்குவேன். எதுக்குள்ளே போனேன் இப்போ நம்ம? இதுக்குள்ளே அதுக்கப்புறமா அந்த மணியில் மாட்டி நான் எப்போ பார்த்தாலும் கிராணிக்கு அந்த செட் போயிடுவேன். அதுக்கப்புறமா எனக்கு கேமே பிடிக்காமல் போயிடுச்சு. நான் எப்பயுமே இந்த கேமில் ஒரு தடவை கூட எஸ்கேப்பே பண்ணல அப்படின்னு. எல்லாம் அந்த கிராணினால தான். என்னமோ எப்படி அடிக்கிறது இல்லையே. கொஞ்சம் மேலே வச்சு அடிப்போமா, ரொம்ப மேலே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கீழே வச்சு அடிப்போம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை எடுத்துக்க. என்னது இது? காக்வீல். அது எதுக்கு யூஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரீஸ் ட்ராப் எடுத்துட்டு மேலே போய்க்கலாம். மேலே போயிட்டு மேலே நின்றுருக்குது. ஆனால் எதுவுமே ஆகலை. ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறது? சரி விடு. 2வது நாள் இந்த ஃப்ரீஸ் ட்ராப் வச்சு நம்ம ஜாலி பண்ணலான்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஐயோ போச்சுடா. அந்த சைடு சவுண்டு கேட்குது. ஐயோ கடவுளே, இவ்வளோ அடி வாங்கிட்டேன். 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் ப்ரோ பிளேயர்னு சொல்லிட்டேன். இனிமேல் அடி வாங்கி சாகக்கூடாது. இனிமேல் ஒரு நாள் கூட சாகக்கூடாது. அதுதான் என்னோட ஏம். எந்த ஏமோ தெரியல. இந்த ஃப்ரீஸ் ட்ராப் ஒரு தடவையாவது கிராணி கூட யூஸ் பண்ணிடணும் கைஸ். மேலே போய் பார்த்துருவோம். வந்து ஸ்பெஷல் கீ கிடச்சிது. கீழே எங்கேயோ கிடந்துச்சு ஸ்பெஷல் கீ. இப்படி உள்ளே போய் என்னது ஏதோ வந்துச்சு. கொஞ்சம் பாஸ் பண்ணி என்னென்னு படிக்க முடியும். Day 4 இனிமேல் கிராணி கூட அடி வாங்கவே கூடாது கைஸ். மினிமம் Day 2ல எஸ்கேப் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ நான் Day 4 வரைக்கும் வந்துருக்கிறேன். என்னால் ஓடக்கூட முடியாது. கிராணியோட ஸ்பீடு கூட போக முடியாது. பரவாயில்ல. சரி கைஸ், நான் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
வின் பண்ணிடுவேன் நான் கண்டிப்பாக. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் நம்ம மாட்டி சாகாமல் இருந்தால் நல்லா. நம்ம மாட்டி சாகாமா ஃப்ரீ ஸ்ட்ராப்பில்? இருங்க கைஸ், டெஸ்ட் பண்ணிடுவோம். வந்த மாதிரி. ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஐயோ போச்சுடா. நான் போட்ட ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் நானே மாட்டிக்கிட்டேன். சரி விட, நான் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிடுவேன். இல்லை அப்படி. ஐயோ என்ன சவுண்டு? போச்சு போச்சு போச்சு. ஃப்ரீ ஸ்ட்ராப். ஆனால் நம்மளை கொல்லாத வரைக்கும் சந்தோஷம் கைஸ். லாங் இங்கே போகிறேன். இங்கே வா. எஸ் எஸ் எஸ். இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தள்ளி விடுவோம். ஐயோ என்னது இது? இதெல்லாம் பார்க்காதீங்க கைஸ். சீச்சி என்னமா இருக்கு, இருங்க பார்த்துட்டு போயிடுவோம். ஐயோ கருமோ. என்ன கைஸ்? தலை 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 இங்கே பாருங்க. தலையிலே இருக்குது, தொங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, குச்சியோட சேர்த்து கையும் போயிடுச்சு, எல்லாமே போச்சு. போங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. திரும்பி உயிரோட வந்துச்சுன்னு வைங்களேன், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே போட்டுருவோம். இங்கேருந்து குதிச்சா நம்ம சாகமா செத்துருவோமா? இது ட்ரை பண்ணுவோம். இல்லை சாகலை. சவுண்டு கேட்டுச்சு, கிராணி வந்துடும். இருங்க இந்த இடத்துல போட்டுருவோம் கரெக்டாக. நம்ம மாட்டாமல் இருக்கணும். இப்படி போய். சரி ஓகே கைஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் 2 தடவை செத்துடலாம். விடுங்க. இருங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை தள்ளி விடுவோம். என்னடா போகிற? எங்கடா போகிற? அப்படிதான் உள்ள. சரி விடுங்க கைஸ், இன்னொரு தடவை செத்துட்டா வேலை முடிஞ்சிடும். அதனால் இந்த வீடியோவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த வீடியோ முடிஞ்சுன்னா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பேன். கடைசி நாளாமா தெரியுமே. எவ்வளோ சீக்கிரமாக சாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாகணுமே. கிராணி கையில் மட்டும் செத்துறக்கூடாது. முதல்ல கிராணி சாவடிச்சுட்டு நான் சாகணும். கிராணியோட ஃப்ரீ ஸ்டாப்பில் அதை மாட்டாங்க. அதாவது என்னோடய ஃப்ரீ ஸ்டாப். இப்போ நம்ம கீழே போய் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு நான் இங்கே நிற்பேன். கிராணி அங்கே இருக்கு. சரி விடுங்க, எங்கே எப்படியோ சாகன்னு போகிறோம். பாய் கைஸ். இனிமேல் நான் நிறைய வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். எனக்கு லீவெல்லாம் வந்துருச்சு. ஓகே கைஸ் பாய். நோ, இந்த எண்டிங் மட்டும் பார்த்துறேன் கைஸ். வேணாம் கைஸ், நான் பார்க்க முடியல. கட் பண்ணிடலாமா வேணாமா? சரி ஓடுவோம். ஹாய் கிராணி, என்ன பண்ண போகிற? ஹாய் பாயா. வேணாம் பண்ணாதே. சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். சிரிப்பு பாய் கைஸ். உங்களோட சரி விடுங்க, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.